ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இது மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்றுக்கு பி டைப் சார்ஜிங் தான் வரும். அதை நாங்கள் சி டைப் சார்ஜிங்காக கன்வெர்ட் பண்ணுறதும் ஒரு குவாலிட்டியான. இப்போ சாதாரணமாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் 1 hour அந்த மாதிரி தான் சார்ஜ் நிற்கும். அது இல்லாமல் இது பேட்டரியை மாற்றி நாங்கள் கூட இருக்கிற எம்ஹெச் பேட்டரி போடுறத எப்படி போட போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நாங்கள் இதை கழட்டிக்கு வரணும். இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிடுங்க. சில மாடலில் இந்த ஸ்டிக்கருக்கு அடியிலையும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாடலில் ஸ்க்ரூஸ் இல்லை, சும்மா ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். அதை நீங்கள் பார்த்துட்டு கழட்டுங்க, இல்லாட்டி அநியாயமாக உடஞ்சிரும். இப்போ இந்த துணியை ரிமூவ் பண்ணுவோம். இப்படி தான் என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும். இங்கே இருக்கு 6 ஸ்க்ரூ. அந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதை கழட்டிட்டோம். இதில் 2 ஸ்பீக்கர் ரொம்ப ஸ்மால் பேட்டரி தான் கொடுத்துக்கிறாங்க. இதை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம் இதுக்கு. அப்போ இப்படி சேஞ்ச் பண்ணால் எங்களுக்கு பெரிய பேட்ரி பேக்கப் ஒன்று கிடைக்கும். வாங்க சேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டில் நான் இதை கழட்டிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கழட்டிட்டோம். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ் 4 அவுட்புட்ஸ் இருக்கும். பேட்ரி ப்ளஸ், பேட்ரி மைனஸ், சென்டரில் இருக்கிற ரெண்டும் பேட்ரி லைனுக்கு கொடுக்குறது. பேட்டரியிலேருந்து அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகி வெளியே வர்றது இந்த கோனரில் இருக்கிற 2, இங்கிட்டுக்கு ப்ளஸ் இங்கிட்டுக்கு மைனஸ். அப்போ நாங்கள் பழைய பேட்டரியிலேருந்து கழட்டின கிளிப்ட ஒயரை நாங்கள் சோல்டரிங் பண்ணணும். இதில் கோனரில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்க்கு. பேட்டரிக்கு நாங்கள் வேறையாக ஒயர் உண்டு பவுத் பண்ணி நாங்கள் இதில் சென்டரில் பேட்டரி வைக்கிறதுக்கு 2 கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பி டைப்லேயே தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதில் இருக்கிற கிளிப்புக்கு டைரெக்டாக இந்த சப்ளையை கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடும், ஒரு பிரச்சனையும் ஆகாது. நான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் தானே சி டைப்புக்கு, அதனால் நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணி தான் போடணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நாங்கள் இதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சக்ஸஸ் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் இதை டைப் சி மாடியூலை இன்றைக்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இந்த போர்டுக்கு சைட்லேயே நாங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஹோல் ஒன்று போட்டு எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு காட்டணும். சரி, நாங்கள் இதை ஒட்டி முடிச்சிட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நாங்கள் சார்ஜுக்கு ஒரு வாட்டி போட்டு செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் லைட் ஒன்று எரியுது. இது ஃபுல் சார்ஜ் ஆகணுன்னே லைட் ப்ளூ கலர் ஆகிடும்.
அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த யூஎஸ்பி டைப் சி மாடியூலில் சார்ஜிங் மாடியூலில் எல்லாம் கரெக்டாக இருக்காது. நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஸ்க்ரூவை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சு அதோட ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டைப் சி நாங்கள் போர்டுக்கு கனெக்ட் பண்ணலே நாங்கள் சார்ஜிங் மாடியூல்னு வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது பழைய பி டைப்பில் நாங்கள் சார்ஜுக்கு போடக்கூடாது. போட்டால் நாங்கள் போட்டிக்கிற அந்த டைப் சி சார்ஜிங் மாடியூல் வேலை செய்யாமல் போய்த்துரும். அதனால் இதை நீங்கள் செலோ டேப் ஒன்று சரி என்ன சரியானு போட்டு கவர் பண்ணுறது நல்லா. இப்போ நாங்கள் இந்த டாப்பை மூடிடுவோம். நாங்கள் அதுக்கு நான் கம் யூஸ் பண்ணி மூடிக்கு வர்றேன். இது மாதிரி கம் என்ன சரி மல்டிபவுன் கம் மாதிரி என்ன சரி யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஏன்னு கேட்டால் திரும்ப என்ன சரி ரிப்பேர் உண்டாகினா ரிமூவ் பண்ணுறதுக்கு லேசியாக இருக்கும். அதோட கைஸ் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் கட்டாயமாக. அதோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்டா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் அடுத்த வீடியோ கொண்டாடுறோம். இதில் ஹைட் சப் இல்லை. நாங்கள் அடியில் சப் உண்டு. நாங்கள் எப்படியே வீட்டில் இருந்து செஞ்சு சைட் சப்பு வீட்டில் இருந்து செஞ்சு நாங்கள் இது சைடுக்கு கூட்டுறதுன்றது வீடியோ கொண்டு வரோம். அந்த வீடியோ வேணும்டா சப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.